Hi, hello friends. Welcome to vangarusikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பன்னீர் மசாலா புர்ஜி தான் பார்க்க போறோம். இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் புர்ஜிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கடையில் பன்னீர் வாங்கி இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. 4 போல பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். லைம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் அதேமாரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சுகர் கண்டென்ட் வேணும்னா கொஞ்சம் கிரேவி இனிப்பாக இருந்தால் ஓகேனா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 ஏலக்காவும் 3 பட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து வறுபடணும். வெங்காயம் வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. நான் இஞ்சி பூண்டு எப்பயுமே வந்து 1-2 தான் அரைச்சி வச்சுருப்பேன். சுத்தமாக பேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரே நல்லா வருது. இப்போ நல்லா வந்து அந்த பச்சை வாசம்லாம் வந்து நல்லா போகட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து இந்த ஸ்லைஸாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்ச அந்த 2 தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து தயிர் சேர்க்குறேன் 1 கப்பு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன்.
நான் இதிலே வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு சாட் மசாலாவோட டேஸ்ட்டு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும், நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து 10 நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி வந்து ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன். மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் கடைசியாக நெய் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்தாச்சு. கடைசியாக வந்து இந்த பன்னீர், அந்த உதுத்து வச்ச பன்னீரை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பன்னீர் வந்து சேர்த்து கிளறி விட்டாச்சு. சாரி, அது கட் ஆகிடுச்சு. பன்னீர் வேக ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 5 செகண்ட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 5 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக வந்து கொஞ்சம் கிரேவி கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் வந்து நிறைய சேர்க்க மாட்டேன். ரொம்ப நெய் சேர்த்திங்கனாலும் திகட்டிடும். மறுபடியும் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உண்மையிலே செம்ம ஸ்மெல் வருதுங்க. இந்த கஸ்தூரி மெத்தியை வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம சூப்பரான பன்னீர் மசாலா புர்ஜி ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நானும் கிருத்திஷும் சேர்ந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ நானும் கிருத்திஷும் இப்போ வந்து பன்னீர் மசாலா புர்ஜி டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணுறோம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ எங்கள் ஆள் குட்டியால் வராரு, அவரும் வேற பார்க்க போகிறாரு. என்னம்மா நீயும் பண்ணணுமாடி? இறங்கடா, அவன் ஏறி நிற்கட்டும். ஸோ இப்போ நான் சாப்பிட்றேன். இன்னும் சூப்பராக இருக்குங்க. அம்மா டெக்ஸ்ட் வைக்கிறத எங்காவது வந்து நீ சாப்பிட்றியா? ஸோ இதோட எங்கள் வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். எங்கள் டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.